மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒலிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். வினாத்தாள். மே 1978 வினா. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கு. ஜெயபாலன். பிரடி கமெண்ட்ஸ். மாநாட்டின் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டிலுள்ள உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மாநாட்டில் என்னை சிறப்புரை ஆற்றுவதற்காக அழைத்திருக்கிறீர்கள். அதனை நான் மிக்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உங்களோடு கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த மாநாட்டை நேற்றும் இன்றுமாக 2 நாட்கள் சிறப்பாக நடத்தியுள்ளீர்கள். உங்களுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை பற்றியெல்லாம் உங்களது செயற்குழு கூட்டத்தில் விவாதித்து அங்கு நிறைவேற்றிய தீர்மானங்களை எல்லாம் இங்கு சற்று நேரத்திற்கு முன்பு உங்கள் செயலாளர் படித்து காண்பித்தார். அத்தீர்மானங்களில் ஒன்றை படித்துவிட்டு அதன்படி எங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று என்னிடம் அவர் கேட்டுக்கொண்டார். உங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுதல் செய்வது பற்றியது அத்தீர்மானம். எங்களை அவ்வாறெல்லாம் மாற்றக்கூடாது என்று அத்தீர்மானத்தை விளக்கி பேசுகையில் அவர் குறிப்பிட்டார். ஆசிரியர்களை மாற்றுவதால் ஏற்படுகிற சங்கடங்களை இன்று நேற்றல்ல, நான் பல நாட்களாக நன்றாக அறிவேன். 5 ஆண்டுகளுக்கு மேல் போனால் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது, 3 ஆண்டுகளுக்கு மேல் போனால் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்வது எல்லாம் ஆசிரியர்களாகிய உங்களுக்கு பொருந்தாதுதான். ஒரு ஆசிரியர் நல்ல முறையிலே சொல்லி கொடுப்பாரேயானால் அவர் தொடர்ந்து அந்த ஊரிலேயே இருப்பது நல்லது. நல்ல முறையிலே நடக்கின்ற பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்போமானால் அவற்றின் நிலை மாறிவிடக்கூடும். ஆகவே நிர்வாகத்திற்கு அவ்வாறு செய்துதான் தீர வேண்டும் என்ற நிலைமை வந்தால்தான் இந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என கூறலாம் என்று கருதி கொண்டிருக்கிறேன். ஆசிரியர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதன் மூலம் கல்வித்தரம் உயரும் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆகவே வருகின்ற காலங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை நான் பரிசீலிக்கின்ற பொழுது அல்லது அமைச்சரவை பரிசீலிக்கின்ற பொழுது இந்த அடிப்படையிலே கவனிக்கப்படும் என்ற உறுதியை தர விரும்புகிறேன். கல்வித்துறையிலும் ஆசிரியர்களிடத்திலும் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சூழ்நிலை சாதகமாக உள்ளது. ஆசிரியர்களை ஊக்குவிக்கவும் கல்வியின் தரத்தை உயர்த்தவும் விரிவுபடுத்தவும் வாய்ப்பு உள்ளது. ஆசிரியர்களாகிய உங்களால் தான் பள்ளி சீரமைப்பு திட்டம், பள்ளிகள் இணைப்பு திட்டம் ஆகிய திட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு நற்பெயர் வாங்கி தந்தவர்கள் நீங்கள். ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்கள் படிப்பை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, ஆசிரியர்களை பார்த்து வாழவும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக் கொடுத்தால் மூளைதான் வளரும். ஆனால் ஆசிரியர்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பார்த்தால் அவர்களின் மனமும் வளரும். அந்த வகையில் நீங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறியும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். நமது கல்வி அமைப்பை திருத்தி அமைக்க வேண்டுமென்று சொல்கிறார்கள். அவ்வாறு செய்வதற்கு முன் நாம் சில அடிப்படையான கேள்விகளுக்கு சரியான பதில்களை காண வேண்டியிருக்கிறோம். இது உங்களையும் கல்வி நிபுணர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஆகும். அதில் ஆலோசனை கூற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மாணவர் சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கல்வி முறையால் எனக்கு முழுமையான பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அறிவும் திறமையும் கிடைக்குமா என்று மாணவர்கள் கேட்கிறார்கள். அதேபோன்று என் மகனின் கல்விக்காக நான் இவ்வளவு செலவழிக்கிறேன், இதன் மூலம் குடும்பத்திற்கு பெருமை அளிக்கும் இளைஞனாக அவன் உருவாகி வருவானா என்று தந்தை கேட்கிறார். அதே நேரத்தில் சமூகம்
நாம் கல்வியில் செலவிடும் பணத்திற்கேற்றவாறு மாணவர்கள் நன்னடத்தை உள்ளவர்களாகவும் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாகவும் உருவெடுப்பார்களா என்று கேட்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தரும் பெரும் பொறுப்பில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன் என்று கூறி என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன். ஸ்டாப்.